காட்டு மன்னார் கோயிலில் போட்டியிடலன்ட்டார். அது நம்ம இவர் திருமா. நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். முதல்ல காட்டுமன்னார் கோயிலில் அவர் தான் போட்டியிடுவேன்னு அறிவிப்பெல்லாம் வந்தது. ஏன் மாறினார்? காட்டுமன்னார் கோயிலில் திமுக ஜெயிச்சா இவர் ஒரு 6 சீட்டு 8 சீட்டு நிற்கிறார். 6 to 8 ஜெயிச்சுட்டா துணை முதலமைச்சர் கனவு நனவாகும். ஸ்டாலின்கிட்ட சொல்லி நான் ஆதரவு கொடுக்குறேன், துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு வாங்கிடலான்னு தன்னுடைய கனவு நிறைவேறிவிடும்னு கனவு கண்டார். இப்போ கிடைச்சும் செய்திகள் அவருக்கு திமுக ஒப்பிடாது, திமுக தேராது, திமுக ஆட்சியை பிடிக்காதுங்கிற செய்தி வந்துருச்சு. அப்போ இனி இருக்கிற எம்பியும் விட்டுட்டு இங்கே வந்து எம்எல்ஏ ஆனால் அங்கேயாச்சும் ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகலாம். அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் இங்கே வந்து வீர வசனம் பேசிட்டு அமித்ஷாவை பார்த்தா குனிஞ்சு கும்பிட்டுட்டு இங்கே இருக்கிறதுல பேசுவாங்க. இங்கே இலங்கை பிரச்சனையில் நான் உயிரை கொடுப்பேன்ட்டு அங்கே போய் ராஜபக்சேட்ட போய் விருந்து சாப்பிட்டு இப்படி கும்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வந்தீங்களே நீங்கள் கனிமொழியெல்லாம் அது மாதிரி இப்போ மத்திய அரசாங்கத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே வீரவசனம் மதவாத அரசுங்கம்பிங்க அங்கே போய் குனிஞ்சிட்டு கும்பிட்டு விடுவீங்க. ஆக அங்கேயாச்சும் குனிஞ்சு கும்பிட்டுட்டு இருக்கலாம். இங்கே எம்பி விட்டுட்டு எம்எல்ஏ ஆனால் இங்கே வந்துக்கிட்டு துணை முதலமைச்சரும் வராது. எம்எல்ஏலையும் ஜெயிப்போமாங்கிறது சந்தேகம். நம்ம கட்சிக்காரன் பூரா இளைஞர்கள் பூரா விஜய் பக்கம் போயிட்டான். நம்மளே காட்டுமன்னார் கோயிலில் தோத்துட்டோம்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்களை வச்சு கேட்டுட்டு உடனே காட்டுமன்னார் கோயிலில் நிற்பதை வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது அது ஒரு செய்தி, புரிஞ்சுக்காங்க. அடுத்து உதயநிதி சொத்து பத்தியெல்லாம் கொடுத்தாரு, அவர் பையனோட சொத்து இதை கொடுக்கல அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஆனால் சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா பையனுடைய சொத்து மதிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய சொத்து மதிப்பை கொடுத்தா போதும். சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறான், அவங்களுடைய சொத்து மதிப்பே தேவையில்லாததெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறான். இப்போ விஜயெல்லாம் 500 கோடின்னு கொடுக்க வேண்டியதில்லை, அவர் அரசாங்க பணியில் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் சொல்கிறாங்க. அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது அவர் சொந்த விஷயங்கள் எல்லாம் இதில் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால தான் ஸ்டாலின் வந்துக்கிட்டு 1 லட்சம் கோடி வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிட்டு 6 கோடி கொடுக்கணுன்னா அது தப்பு. ஏன்னா அவர் அரசாங்க பதவியில் இருந்தார். உதயநிதி வந்து கொடுக்கணும், துணை முதல்வர். இவங்க 2 பேரும் பழமை ஏழைகள்னு வேஷம் போடுறது, கேஎன்ஆர் ஊரை பூரா கொள்ளையடிச்சிட்டு 2 கோடி சொத்துன்னு போடுறது அதுதான் தப்பு. அதனால் உதயநிதி வந்து அவர் பையனுடைய சொத்தை கூட கொடுக்கலாங்கிறது சட்டம் வந்து அப்படி சொல்லலை. அப்படிங்கிற சட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷனில் நீங்களே நிற்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் பையன் 18 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு வைங்க. அப்போ அந்த பையன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் வேட்புமனுவில் கொடுக்கணுங்கிறது அவசியமில்லை, சட்டமும் அப்படி சொல்லவில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள் உதயநிதி ஏன் கொடுக்கல, பையன் தான்னு சட்டம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது செல்வப்பெருந்தகை அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு நான் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன், இப்போவே என்னை விடுவிச்சிருங்கன்னு ராகுல் காந்திக்கு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். நம்மளை ஊரை ஏமாத்துற மாதிரி நம்மளை அங்கே கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. என்னையா நீ காங்கிரஸ் தலைவர்னு உன்னை போட்டா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உனக்கு பங்கு இருக்குன்னு அவங்க குடும்பமே சொல்கிறாங்க. ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்துட்டு கொலை கேஸில் சம்மந்தப்படலாமா? உன்னை நம்பி வச்சா நீ இப்படி தான் பண்ணுவியான்னு அப்போவே டோஸ். அதுக்கடுத்து இந்த சவுக்கு சங்கர் ஏதோ பண்ணாருன்னு அவர் வீட்டில் போய் இந்த மழை இதெல்லாம் உள்ளே ஊற்றி அவர் புகார் கொடுத்து காங்கிரஸ் என்னையா இந்த வேலை கட்ட பஞ்சாயத்து வேலை இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, தூய்மை பணியாளர்கள் வச்சு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க, கேவலமையா காங்கிரஸுக்கேன்னு அப்பவும் திட்டினாங்க. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே ஒவ்வொருத்தருக்கு வேட்பாளருக்கு இத்தனை கோடி கொடுன்னு வாங்கி சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் வேட்பாளராக வந்து அனுப்பிட்டார். அப்புறம் ராகுல் காந்திக்கு வந்து இவர் சொன்னாங்க, நம்ம ஜோதிமணி இவர் அக்கிரமம் பண்ணுறார். ஜோதிமணி கூப்பிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயை கூப்பிட்டு நீங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணீங்க, இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னீங்க, இந்த வேலைலாம் பண்ணிட்டாருன்னு கூட ஒன்று மல்லிகார்ஜுனை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணியா அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒன்று தூக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இது எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி நானே கொடுத்துட்டேன் லெட்டரை இது பண்ணி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. அதனால் செய்யாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கட்ட பஞ்சாயத்து இது கொலை இதிலெல்லாம் வந்து அவர் பேர் அடிபட்டதுனால செல்வப்பெருந்தகை அது எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் வேட்பாளர்கள் நியமனத்தில்
லஞ்சம் வந்து கோடிக்கணக்கில் வாங்கினதுனால அவரை தூக்குவதென்று, அந்த பதவியில் தூக்குவதென்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைமையும் முடிவெடுத்திருக்கிறது. அதை வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நம்மக்கிட்ட நானே வந்து என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பொய்ய சொல்கிறாரு. அதனால் காங்கிரஸை பிடித்த பீடை ஒளிந்தது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. இனிமேல் ஒழுங்கான ஆளுங்களை போடுங்கப்பா. அவங்க முன்னாடி இவரை போட்டாங்க, இளைய பெருமாள்னு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், காட்டுமன்னார் கோயில் சேர்ந்தவர், அவரை போட்டாங்க காங்கிரஸுக்கு தலைவர். நேர்மையாக இருந்தார் அந்த மனுஷன், பேரை காப்பாற்றினார். அது மாதிரி பட்டியலினத்தில் மிக நல்ல தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போடுங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, கொலை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் போட்டிங்கன்னா அது பட்டியலினத்து மக்களுக்கே கேவலம். அது எங்கள் இதில் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் அது என்கிட்ட மொத்தமாக அவங்களுடைய இதுக்கே இது இல்லை. இவ்வளவோ படித்தவர்கள், அறிவாளிகள் இருக்காங்கல்ல பட்டியலினத்து மக்கள், அவங்கள ஒருத்தரை போடுங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய